ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மல்லிகைப்பூ எப்படி வச்சா நல்லா மொட்டாகவே இருக்கும் ஒரு வாரத்துக்குங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தது மொட்டை இருக்கும்போதே கட்டிடணும். ரொம்ப விரிய விடக்கூடாது. வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் பூ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் வெடித்த மாதிரியே தான் இருக்கும். அதனால் நம்ம மொட்டை இருக்கும்போதே கட்டிடுவோம். மொட்டை இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக கட்டக்கூடாது. நம்ம ரொம்ப நெருக்கமாக கட்டுறப்ப ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிட்டு வெடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் பூ வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப்பாக விட்டு இந்த மாதிரி கட்டுங்க. இந்த மாதிரி கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து அதை வைக்கிறதுக்கு வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலையில் நம்ம சுருட்டி வச்சோம்னா ஒரு வாரத்துக்குனாலும் அப்படியே இருக்கும், மொட்டாகவே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பாக்ஸில் போட்டு மூடி வைக்கும்போது அந்த வேர்வை தண்ணி இருக்குது, அது பட்டு தான் நம்ம பூ வந்து அழுகி போகிறதுக்கு காரணம். நம்ம இந்த இலையில் வைக்கும்போது அந்த வேர்வை தண்ணி வராது, அதனால் அப்படியே இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையே சப்போஸ் நமக்கு கிடைக்கலையா, அப்போ நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பரும் இதேமாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதேமாரி வாழை இலை சுற்றுற மாதிரியே நியூஸ் பேப்பரில் சுற்றி அதேமாரி சில்வர் டப்பாவோ பிளாஸ்டிக் டப்பாவோ எந்த டப்பாவில்னாலும் நம்ம போட்டு வைப்போம். நான் வந்து பிளாஸ்டிக் டப்பா எடுத்துருக்கேன், நல்லா மூடி போட்ட டப்பாவில் வச்சுருவோம். மூடி போட்ட டப்பாவில் வச்சு நல்லா காற்று போகாமல் மூடி வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஒரு வாரம் கழித்து பார்த்தாலும் நம்ம எப்படி மொட்டை வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி வாழை இலை கிடைக்காதவங்க நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தட்லேயே நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். சில்வர் டப்பாவும் வைக்கலாம், அதுலேயும் பிளாஸ்டிக் டப்பா வைக்கலாம். எந்த டப்பானாலும் அதில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.